ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 டேஸ் 30 டிப்ஸ் டே 17 பார்க்கலாமா? ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆம்ஹோல் மார்க் பண்ணதுக்கு நம்ம பேக் சைட் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருப்போம். வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஆம்ஹோல் டெப்த்தில் ரெடி ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்ஹோல் டெப்த்தோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பை வச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முக்கு இருக்குல்ல, ஆம்ஹோல் டெப்த்தோட முக்கு, அந்த முக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வளைவு இருக்குல்ல, பேக் சைடு உள்ள வளைவு வரைஞ்சிருப்போம்ல, அதிலேருந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்ஹோல் டெப்த்தோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாயிண்ட்டு, செகண்ட் மார்க் பண்ண பாயிண்ட்டு, தேர்ட் மார்க் பண்ண பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்லேயும் கை வச்சு இல்லைன்னா ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் இந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நமக்கு ஸ்கேல் இருக்கிறது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலில் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டில் நமக்கு ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் நிற்கும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரியே நீங்கள் வரைஞ்சி விடுங்க. நமக்கு ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து ஆம்ஹோல் வந்து கரெக்டாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸில் சுருக்கம் வராது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் சுருக்கம் வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.